வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களை. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதம மந்திரி அவர்கள் பிஎம் கிசான் சம்மந்தமாக ஒரு 19 தவணையை இன்று வெளியிடுறதா சொல்லி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருந்தேன். அதே போல் இன்றைக்கி பீகாரில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் அதற்கான அறிவிப்பு வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, ஓகே, இதோடைய வீடியோவை தெளிவான ஒரு இன்ட்ரோவை பார்த்துருவோம். விவசாயம் நம் தேசத்தின் முதுகெலும்புன்னு சொல்லக்கூடிய விவசாயிகளுக்காக மத்திய அரசு பிஎம் கிசான் திட்டத்தின் மூலம் 19 தவணையை அறிவித்துள்ளது. இத்திட்டத்தின் மூலம் 22,000 கோடிக்கு அதிகமான நிதியுதவி நேரடியாக விவசாயிகளின் வங்கிக்கு டைரக்டா போய் சேர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி நம்ம யாராருக்கு வரும், எப்படி சரிபார்க்கிறது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக போவோம். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெக் சப்போர்ட்டர்ஸ். பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய 2019 ஆண்டு தொடக்கத்தில் இது திட்டம் அறிவிக்கப்பட்டது. சிறு ஓரளவு நிலம் கொண்ட விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது. இந்த தொகை 3 தவணையாக ஆண்டுக்கு 3 முறை வழங்கப்பட்டதுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இது 19 தவணையை பற்றி நம்ம பார்ப்போம். பிரதமர் மோடி பீகாரில் நடந்த இந்த விழாவில் 22,000 கோடி வெளியீடு செய்துள்ளார். 9.8 கோடி விவசாயிகளுக்கு இதன் பயனாளிகளாக இருப்பார்கள். இத்தொகை நேரடியாக அவங்களுடைய வங்கியில் செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பிஎம் கிசான் பயனாளர்கள் தங்களது இகேஒய்சி செய்திருக்க வேண்டும். அது இல்லாமல் அவங்களுடைய இகேஒய்சி செய்யலைன்னா உடனே காமன் சர்வீஸ் சென்டரான சிஎஸ்சிக்கு போய் அவங்களுடைய இணையதளத்தின் மூலமாகவும் பிஎம் கிசான் இணையதளத்தின் மூலமும் அவங்களுடைய இகேஒய்சி அவங்க பதிவு செய்யணும். ஓகேங்களா? அவங்க அறிவித்த டைம்ல இருந்து 24 ஹவர்ஸ், அதாவது 24 × 42 ஹவர்ஸ் 2 டேஸில் உங்களுடைய அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும். பணம் வந்ததா இல்லைன்னு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் இணையதளத்தில் நீங்கள் சென்று pmkisan.covi.in இதில் போயிட்டு பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷனாக இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு உங்களோட ஆதார் நம்பரோ இல்லை மொபைல் நம்பரோ இல்லை உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரோ நீங்கள் கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் எந்த டைமில் கிரெடிட் ஆச்சு அப்படிங்கிறது சொல்லி எல்லா டீட்டெயிலும் அதில் மென்ஷன் ஆகிருக்கும். பணம் வரலன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார், கேஒய்சி, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிஎம் கிசான் ஹெல்ப் லைனான 011 நோட் பண்ணிக்கோங்க, 011 243 00606 அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதை சால்வ் பண்ணிக்கலாம். உங்கள் கிராமத்தில் வேளாண்மை அலுவலகம் அல்லது சிஎஸ்சி சென்று உதவி பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2024 பிஎம் கிசான் பயனாளிகள் எண்ணிக்கை 8.9 கோடியாக இருந்தது. இந்த வருடம் 2025 பார்த்தீங்கன்னா 9.8 கோடி விவசாயிகள் இதன் மூலமாக பயன்படுறாங்கன்னு சொல்லுவாங்க. மொத்தமாக 2019 முதல் இன்று வரை 3.5 லட்சம் கோடி நிதிகள் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம பிரதம மந்திரி அவங்க அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லா விவசாயிகளுக்கும் மகிழ்ச்சியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. பிஎம் கிசான் திட்டத்தின் மூலம் எவ்வளவு கோடி ரூபாய் கிடைத்துள்ளது என்பது உங்களுக்கு எல்லாத்துக்கும் அறிந்தது. நான் கூறிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.